எகனாமிலேருந்து பாஸ்கரன் பார்த்தலாம் வாங்க. இங்க பாருங்க, ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடம் ஸ்மித்ன்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா? இவரது கோட்பாடு என்னன்னு பாருங்க. செல்வத்தை அடிப்படையாகக் கொண்ட செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ இலக்கணத்தை அடிப்படையாகக் கொண்ட கோட்பாடு யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அதுவும் ஆடம் ஸ்மித் தான் சரிங்களா? அடுத்து பாருங்க, நன்னெறி கருத்து உணர்வுக் கொள்கை 1759, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு 1776. இது 2மே பார்த்தோன்னா, இவரோட புக்ஸு சரிங்களா? இவரோட நூல்கள் சரிங்களா? இது 2மே பார்த்தோன்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டுருக்காங்க. ஸோ, அதனால் வந்து மறுபடியும் பார்த்துடலாம். நன்னெறி கருத்து உணர்வுக் கொள்கை 1759, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்றது தான் 1776 சரிங்களா? ஸோ, அந்த 2 புக்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த வீடியோ கூட ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ, இது பார்த்தோன்னா, எக்கானமியில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டினில் ஒன்று சரிங்களா? ஸோ, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.